இன்றைக்கி தண்டங்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தண்டங்கீரை நல்லா கழுவி கட் பண்ணிக்கிட்டுருக்கேன். இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் கட் பண்ணி. அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குறதுனால நல்லா வதக்கிட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வரமிளகாய் இப்படி கட் பண்ணி போடும்போது அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுக்க பாருங்கள். நான் எடுத்துமே 1-2 விதை வந்துருக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த விதை நம்ம பல்லுக்கு மாட்டிகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வரமிளகாய் இருக்கிற விதையை எடுத்துருங்க. பச்சை மிளகாய் போட்டாலும் பச்சை மிளகாய் இருக்கிற விதையை எடுத்துருங்க. கீரை பொரியலுக்கு பச்சை மிளகாய் போட்டால் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கீரைக்கு வரமிளகாவே சேர்த்துக்கிட்டேன். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுற ஃபுட்ஸை விட ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கடாய் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கீரை நல்லா சுண்டி வரும்போது அளவு கம்மியாயிடும். இன்கேஸ் நீங்கள் இது மாதிரி மீடியம் சைஸ் கடாயோ சின்ன கடாயோ வச்சு கீரை போட போகும்போது இடம் பத்தலை அப்படின்னா இப்படி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து மேலே இப்படி பரட்டி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த அந்த கீரையில் இருக்க தண்ணியே வந்து நம்மளுக்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்க்க தேவையில்லை. இன்கேஸ் பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியும் வந்து ஊற்ற வேணாம். பரட்டி விட்டுட்டு நம்ம எவ்வளோ கீரை சேர்த்துருக்கோமோ அதுக்கு அளவாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் கல் உப்பு எடுத்துருக்கேன். ரொம்பவும் போட்டுற வேணாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இது மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இது மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பார்த்தா அந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே கீரை ஓரளவுக்கு வெந்து வந்துருக்கு. இனி ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டு பார்ப்போம். நல்லா வெந்துடும். தண்ணி பத்தலைன்னா இது மாதிரி கொஞ்சம் தொளிச்சு விட்டுக்கோங்க. தொளிச்சு விட்டுட்டு இப்படி இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தொளிச்சு விட்டுருக்க தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு இந்த கீரையை இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தொளிச்சிருக்க தண்ணி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நம்ம கீரையை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு
சொருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை நம்ம இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் பூவை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். முன்னாடி சேர்க்க வேணாம். சேர்த்து இப்படி நல்லா கிளறி விட்டிங்கன்னா சுட தண்டங்கீரை பொரியல் ரெடி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.